ஜம்பட்டா மெதரிஸ்த திருச்சபையின் வாலிபர்கள் நாளே நடத்தப்படுகின்ற இந்த பெந்தகொஸ்தே ஞாயிறு ஆராதனை வழிபாட்டுக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே சுவாமி, அப்பா பிதாவே, இந்த பெந்தகொஸ்தே ஞாயிறு ஆராதனையிலும் அப்பா கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்களை கெஞ்சி மன்றாடி நிற்கின்றோம் பிதாவே. ஆண்டவரே சுவாமி, இந்த கஷ்டமான காலங்களின் மத்தியிலும் பிதாவே நாங்கள் ஒரு குடும்பமாய் கூடி ஆண்டவரே சுவாமி உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் தக்கதாய் ஆண்டவரே சுவாமி இந்த வேளையை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றதுக்காக உங்களுக்கு கோடான ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அன்று பெந்தகொஸ்தே நாளிலே உங்களுடைய ஆவியானவர் உங்களுடைய சீடர்களின் மத்தியிலே வந்து இறங்கினது போல ஆண்டவரே, இன்றைய நாளிலும் சுவாமி இந்த ஆராதனை கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருள்ளும் உங்களுடைய ஆவியானவருடைய வல்லமை வந்து இறங்க வேண்டுமாய் மட்டும் நாங்கள் கெஞ்சி மன்றாடி நிற்கின்றோம் பிதாவே. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது போல அப்பா, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று அப்பா, அதன்படி ஆண்டவரே சுவாமி நாங்கள் இந்த வாலிபர்களாக நடாத்துகின்ற அந்த ஆராதனை ஆண்டவரே சுவாமி உங்களுக்கு மகிமை நிறைந்த ஒரு ஆராதனையாக இருக்கத்தக்கதாய் நீங்கள் தாமே அப்பா உங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் ஒருத்தலை கெஞ்சி மன்றாடி நிற்கின்றோம் அப்பா. ஆராதனை நடத்துகின்ற ஒவ்வொருவரோடும் கூட இருந்த சுவாமி எல்லாவற்றையும் எங்களுக்காய் மறுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் செய்த பாவங்களுக்காக
அவரிடத்தில் மன்றாட செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே இயேசுப்பா சுவாமி, இந்த வேளையிலே நாம் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினீரப்பா சுவாமி. அப்பா, நீர் தந்திருக்கிற இந்த மூச்சு, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் எழுப்பின இந்த நாட்கள் அப்பா சுவாமி, உம்முடைய சுத்த கிருபையினால் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம் அப்பா சுவாமி. இயேசப்பா, இந்த நேரத்திலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த காரியங்களுக்காக அப்பா சுவாமி உம்முடைய காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா சுவாமி. ராஜாதி ராஜனே, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அப்பா சுவாமி. அந்த ஒவ்வொரு காரியங்களும் அப்பா சுவாமி நாங்கள் தெரிந்தும் சில காரியங்கள் தெரியாமலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா சுவாமி. அந்த காரியங்களிலிருந்து எங்களை விடுபட நீர் உங்களுடைய சுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவ வேண்டுமென கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. நாங்கள் எத்தனையோ காரியங்கள் அப்பா சுவாமி எங்கள் கண்களால் பார்க்க கூடாதவைகள், வாயால் பேசக்கூடாதவைகள் அப்பா சுவாமி, எங்கள் காதுகளுக்கு கேட்கக்கூடாதவைகள் அப்பா சுவாமி, நாங்களாகவே சென்று அவற்றை செய்து கொண்டிருக்கிறோம் அப்பா சுவாமி. அந்த காரியங்களிலிருந்து நீர் எங்களை கழுவ வேண்டுமென்று இந்த நேரத்திலே கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. ராஜாதே ராஜனே, அப்பா இயேசப்பா சுவாமி, உம்முடைய சுத்த கிருபையினால் அன்றி மட்டுமல்ல அப்பா சுவாமி, எம்மாலும் முயற்சிக்க முடியும் என்ற அந்த தைரியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. இந்த வேளையிலே அப்பா சுவாமி நாங்கள் தெரிந்து செய்த பாவங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா சுவாமி. ராஜாதி ராஜனே, இந்த நேரத்திலே அப்பா சுவாமி உம்மிடம் நாங்கள் செய்த அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா சுவாமி. நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் வரும் வேளையில் அப்பா சுவாமி நீர் மன்னிக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் அப்பா சுவாமி. இயேசப்பா, அந்த மன்னிப்பை கேட்டு கெஞ்சி இந்த நேரத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா சுவாமி. உம்முடைய ஆவியை எங்களிடத்தில் செலுத்த வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. ராஜாதி ராஜனே, நீரே இந்த இடத்தில் எங்களோடு அசை வாட வேண்டுமென்று கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து கழுவப்பட்டு அப்பா சுவாமி சரியான பாதையில் நாங்கள் நடந்து செல்லும் போது அப்பா சுவாமி வரும் இடையூறுகளிலிருந்து நீர் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. நாங்கள் அறியாமல் செய்த காரியங்களில் இருந்தும் நாங்கள் விடுபடும் போகும் அப்பா சுவாமி. உலக காரியங்களுக்குள் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது அப்பா சுவாமி உம்முடைய தடை எங்கள் முன் நிற்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. அந்த தடைகளை மீறி இந்த கால் நடக்காத படிக்க அப்பா சுவாமி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் இன்றி அப்பா சுவாமி, உம்முடைய மன்னிப்பு இன்றி அப்பா சுவாமி நாங்கள் கழுவப்பட முடியாது அப்பா சுவாமி. அந்த மன்னிப்பை கெஞ்சி கேட்கிறோம் அப்பா சுவாமி. உம்முடைய சுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும் அப்பா சுவாமி. தலை முதல் கால் வரை நாங்கள் இந்த வேலையில் கழுவப்பட்டோம் என்ற நம்பிக்கையுடன் அப்பா சுவாமி உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெப கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. அப்போஸ்தலர் 2 வசனங்கள் 1 தொடக்கம் 12 வரை. பெந்தெகொஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து
தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மொசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடுவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் மன்றாட்டு ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். நாங்கள் கண்களை மூடினவர்களாக ஒருமனப்பட்டு இந்த நேரத்தில் எங்களுடைய மனதை நாங்கள் ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். எங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய எல்லா விதமான மன்றாட்டுக்களையும் அவர் பாதத்தில் நாங்கள் வைப்போம். அன்பின் தகப்பனே சுவாமி, இந்த வேலையை உமது பாதத்தில் தருகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு காலமாக எங்களை வழிநடத்தின தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மண்டையில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இந்த கடந்த நாட்களில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து வருகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றமானது சுவாமி, பொருளாதார ரீதியாக ஆண்டவரே, மன உளைச்சல்களாக எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன். ஏதோ ஒரு திட்டம் உம்மண்டையில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே, இனிமேலும் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படாதபடி சுவாமி, இன்னுமாய் பிரச்சனைகள் அதிகரிக்காதபடி ஆண்டவரே, நீர் அவர்களை எல்லாவற்றிலும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா பிரச்சனையால் ஆண்டவரே, வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே உம்முடைய கரங்களை கொண்டு தொட்டு ஆண்டவரே, நீர் அவர்களை எழுப்பி நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதனால் அவர்கள் குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகம் முழுவதும் சுவாமி எங்கே எடுத்தாலும் இதே பேச்சு, இதே பிரச்சனை என்று போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இதனால் எத்தனையோ கஷ்டங்கள், பொருளாதாரம், பசி, பட்டினி என்று எத்தனையோ பிரச்சனைகளோடு கடந்து போகின்றோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர முடிவை நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் அனைவருமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரை, எங்களுடைய திருச்சபை உமது பாதத்தில் தருகிறோம் சுவாமி. ஆண்டவரை, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை, இந்த காலகட்டத்தில் நாங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்காவிட்டாலும் ஆண்டவரை, எல்லோரும் ஆண்டவரை சுகப்பெலத்தோடு சுவாமி இருக்கிறார்கள் என்ற நிச்சயம் எங்களுக்கு உண்டு சுவாமி. ஆண்டவரை, இன்னுமாய் நீர் அவர்களை பாதுகாத்து ஆண்டவரை, பொருளாதார தேவைகள் இருந்தால் அவற்றை சந்தித்து சுவாமி ஆண்டவரை, நீர் அரவணைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அப்பா ஆண்டவரை, அவர்களுக்கு சுகப்பெலத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரை, நாங்கள் மீண்டுமாய் முகமுகமாய் சந்திக்கும் போது ராஜா, அனைவரும் ஆண்டவரை மன மகிழ்ச்சியாய் சந்திக்கத்தக்கதான ஒரு தருணத்தை நீங்கள் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் வழிகாட்டிகள் போதகர்மாரோடு கூட இருக்க சுவாமி. அவர்கள் இந்த காலகட்டத்திலும் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளிலும் சுவாமி சரியான ஒரு வழிகாட்டல் இருக்கத்தக்கதாக நீர் அவர்களோடு வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை, உம்முடைய நாம மகிமை ஒன்றுக்காக மட்டுமே நாங்கள் பாடுபடத்தக்கதாக நாங்கள் சுய சிந்தனைகளோடு செயற்படாத வண்ணம் ராஜா, நீர் ஆண்டவரை ஞானமாய் புத்தியாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை, இன்று வாலிபர்களாக நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரை, நீர் ஒன்று கூட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதனூடாக ஆண்டவரை, நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரை, எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க, வழிநடத்துங்க சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
நாங்கள் அப்படியாக எங்களுடைய குடும்ப ஜெபத்தை நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு காலை நேரத்திலே உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையை சமூக வலைத்தளங்களின் ஊடாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க பேசுங்க, எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பெந்தெகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாலிபர்களாய் நடத்தப்படுகிற இந்த ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு வாலிபன் என்ற சார்பிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விசை நான் கர்த்தரை துதிக்கிறேன். பெந்தெகோஸ்தே நாள் என்கிற அந்த வேத பகுதி எங்களுக்கு எல்லோருக்குமே பரிச்சயமானது. நாங்கள் பெந்தெகோஸ்தர்கள் என்கிற ஒரு புனை பெயர் கூட எங்களுக்கு இருக்கிறது, பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லி.
இந்த பெந்தகோஸ்தே என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்து அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு தந்தருளின இந்த பெந்தகோஸ்தே நாள் என்கிற சம்பவத்தை தான் நாங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்க கேட்ட காரியம் இந்த காரியம்தான். அதிலே 12வது வசனம் என்னை ஆழமாய் சிந்திக்க தோன்றின ஒரு வசனமாய் அமைந்தது. அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் சந்தேகித்து அங்கே வந்திருந்த மக்கள், அங்கே வேறு இடத்திலிருந்து வந்திருந்தவர்கள், அங்கே அவர்களுடைய சொந்த பாஷைகளினாலே அங்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே வந்திருந்த ஒவ்வொருவரும் மீதும் இறங்கின பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிற சமயத்திலே அங்கே வந்திருந்த வேறு இனத்தவர், வேறு ஜாதியார் தங்களுடைய சொந்த மொழிகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறதை கேட்டு இது என்னமாய் முடியுமோ என்கிற ஒரு கலக்கத்தோடும் பயத்தோடும் அது ஒருவர் கதைத்துக் கொண்டிருந்த காரியத்தை நான் அந்த வசனத்தினோட அந்த வார்த்தையிலிருந்து நான் பார்த்தேன். இந்த நாளிலும் கூட நம்மில் அநேகர் நாங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது எப்படியாவது நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவது வழக்கமாயிருக்கும். இது எப்படி முடிய போகிறது? இப்போ கொரோனா வந்து நாங்க எல்லாரும் இப்படி ஒரு லாக்டவுனுக்குள்ள இருக்கிறோம். நாங்க நினைச்சு பார்க்க முடியாதபடிக்கு ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. எங்களால் எங்கேயும் செல்ல முடியவில்லை என்கிற சொல்லி ஒரு பயம், ஒரு கலக்கம் இப்பொழுது எங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிறது. இப்ப இந்தியா தேசத்தை எடுத்து பார்த்தா அந்த வெட்டுக்கிளிகள் வந்து அங்கே பயிர்களை எல்லாம் சூறையாடி கொண்டு இருக்கிறது. இப்படியான சம்பவங்களை கேட்க இந்த உலகம் முடிய போகிறதோ, இனி என்ன நடக்க போகிறது, இனி என்னவாய் வந்து முடிய போகிறது என்கிற ஒரு பயமும் கலக்கமும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆம், அது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். அது இறுதி காலகட்டம் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. நாங்கள் கடைசி காலத்தின் நாங்கள் வந்திருக்கிற ஒரு சந்ததியார் கூட நாங்கள் இருக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அதே போலதான் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றும் துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே சபைகளுக்குள்ளே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் நிறைவேற நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அங்கே முதலாவது சந்தர்ப்பத்தில் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்த மக்கள் மத்தியிலே பொழிந்தருளின சம்பவத்தை தான் நாங்கள் வாசித்தோம். இன்றைய காலகட்டத்திலே திருச்சபை மக்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு, வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் பொழிந்தருளப்படுவதற்கு நாங்கள் என்ன விதமாய் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், என்ன விதமாய் என்னென்ன காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருச்சபை என்ன விதமாய் செயல்படும் என்கிற ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டு சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு ஜெபத்திலே நான் ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். நாங்கள் முதலாவது காரியத்தை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்குள்ளே பொழிந்தருளுவதற்கு, திருச்சபைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் என்று. அங்கே ஒருமனம் மிகவும் இன்றியமையாத ஒரு காரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருமனம் திருச்சபைகளுக்குள்ளே இன்று ஒருமனம் தேவை. திருச்சபை மக்கள் மத்தியிலே ஒருமனம் தேவை. திருச்சபைகள் சகோதரர்களுக்கிடையிலே ஒருமனம் தேவை. அதாவது திருச்சபைகளுக்கிடையிலே ஒருமனம் தேவை. எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி காலத்திலே தேவ ஆவியானவர் திருச்சபைகளுக்குள்ளே பொழிந்தருளுவதற்கு முதலாவது முக்கியமான தேவை என்னவென்று சொன்னால் அது ஒருமனம். அங்கே சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று. அங்கே பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம், சகோதரர்களுக்குள்ளே திருச்சபை மக்களுக்குள்ளே ஒருமனத்தை அவர் விரும்புகிறார். அவர் மென்மையானவர், அவர் தீமையை பாராத சுத்த கண்ணர். இன்று எங்களுக்குள்ளே ஒருமனம் இருக்கிறதா? நாங்கள் எங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற அந்த ஒருமனம் இன்று திருச்சபை மக்களாகிய எங்களுக்குள்ளே காணப்படுகிறதா? எனக்கு அருமையானவர்களே,
வாலிபர்களுக்குள்ளே அந்த ஒருமனம் காணப்படுகிறதா? மூப்பர்களுக்கிடையிலே அந்த ஒருமனம் காணப்படுகிறதா? சபை போதகர் ஒரு காரியத்தை முன்வந்து செய்யும் பொழுது எத்தனை பேர் நம்மில் எத்தனை பேர் அதை ஒருமனமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஒரு சங்கத்தின் செயலாளர் ஒரு காரியத்தை, ஒரு வெளிக்கள ஊழியத்தை முன்னிட்டு செய்கிற வேளையிலே நம்மில் எத்தனை பேர் ஒருமனமாய் அந்த காரியத்துக்கு நாங்கள் முன் சென்று அந்த காரியத்திலே நாங்கள் பங்கு கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஒரு விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெந்தெகோஸ்தே நாளை, நாங்கள் பெந்தெகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை வருடம் நாங்கள் அனுஷ்டிப்பது மாத்திரத்தோடு நாங்கள் நின்று விடாதபடிக்கு அந்த சம்பவத்தில் நடந்த அந்த சம்பவம் வருகிற காலங்களில் எங்களுடைய திருச்சபைகளுக்குள்ளே நிறைவேறுகிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே வர வேண்டியது இன்றியமையாதது என அருமையானவர்களே. அதற்கு முதலாவது முக்கியமாய் தேவையானது ஒருமனம். ஒருமனதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், தேடுகிறார். மக்கள் மத்தியிலே ஒரு ஒருமனமாய் செயல்படுவதை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அன்று நடந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோமேனால் அங்கே 120 பேர் அங்கே ஒருமனமாய் வந்திருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். அங்கே 120 பேரும் அங்கே வித்தியாசமான பின்னணியை கொண்டவர்கள். அவர்கள் இடையிலேயே அங்கு சீஷர்கள் மத்தியிலேயே இயேசுவானவர் இருக்கும் பொழுது ஒரு போட்டி நிலவுகிறது, பரலோக ராஜ்யத்திலே யார் முதன்மையானவன் என்று சொல்லி. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த 120 பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அங்கே வேறு தொழிலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அங்கே மீன்பிடிக்காரர்கள் இருந்தார்கள், ஆயக்காரர்கள் இருந்தார்கள், வரி வசூலிப்பவர் இருந்தார்கள், டாக்டர் லூக் இருந்தார். இப்படியான சூழ்நிலையிலே அங்கே அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பம் காணப்பட்டிருக்கலாம். அங்கே டாக்டர் சொல்லியிருக்கலாம், நான் தான் அதிகம் படித்தவன், நான் தான் இந்த கூட்டத்திலே தலைமை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கிடையே போட்டிகள், பொறாமைகள் வந்திருக்கலாம். அங்கே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம், அங்கே 1வது அதிகாரத்திலே இயேசுவினுடைய தாயாரும் சகோதரர்களும் கூட அங்கே வந்திருந்தார்கள் என்று சொல்லி அங்கே நடந்திருக்கலாம். சில வேளை நான் நினைக்கிறபடி இயேசுவினுடைய தாயார் சொல்லியிருக்க கூடும், நான் தான் இயேசுவினுடைய தாய். சகோதரர்கள் சொல்லியிருக்க கூடும், நாங்கள் தான் இயேசுவினுடைய சகோதரர்கள். இந்த ஐக்கியத்திலே நாங்கள் தான் முதன்மையான இடத்தை வகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இடையிலே பிரச்சனை கூட வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒருமனமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாளிலே தொழிலாளர் உடைய அமைச்சர் அவர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் இறந்திருந்த வேளையிலே அடுத்த சில நாட்களுக்குள்ளே, சில மணி நேரத்துக்குள்ளே அவருடைய மகன் அவருடைய ஸ்தானத்துக்கு, அதாவது அவருடைய இடத்துக்கு வருவதாக அங்கே நியூஸ்ல நான் பார்த்தேன். இந்த உலகம் எப்படியாய் ஒரு முதன்மையான இடத்தை கொடுக்கிறது என்பதை நான் பார்க்கும் பொழுது அது உண்மையா இருந்தது. தகப்பனுக்கு பிற்பாடு அவருடைய மகன் அல்லது அவருடைய சொந்தக்காரர்கள் தான் முதன்மை ஸ்தானத்தை வகிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு வட்டத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் அந்த இடத்திலே அவருடைய இயேசுவினுடைய சகோதரர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால் அதை போலத்தான் நாங்கள் தான் முதன்மையானவர்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் வாக்கு பண்ணிட்டு போனபடி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்ன வாக்கின்படியாக அவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு மனதோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே பலமாய் வந்து இறங்கினார் என்று நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் அறிந்த ஒரு காரியம்தான். அங்கே முதலாவது ஒருமனம் எங்களுக்குள்ளே தேவை என கருமையானவர்களே. பாகுபாடின்றி, வேற்றுமையின்றி, வேற்று காரியங்களின்றி எல்லோரும் நாங்கள் ஒரு பிள்ளைகள், ஒரு கர்த்தருடைய ஒரு தாய் பிள்ளைகள் என்கிற உணர்வோடு நாங்கள் ஒருமனமாய் நாங்கள் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு முன்வர வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது என கருமையானவர்களே. இரண்டாவது காரியத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமேயானால், இரண்டாவது அங்கே அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று. இங்கே இன்று சபைகளுக்கு இடையிலே, சபைகள் மத்தியிலே ஜெபத்தின் ஆவி ஊற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் தனி நபர்களாய், ஒரு சபையாய், ஒரு திருச்சபையாய் நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் ஜெபத்திற்கு முதல் உரிமை கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் என அருமையானவர்களே.
இந்த லாக்டவுன் பீரியட் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு அருமையான ஒரு காரியமாய் அமைந்தது. நான் தாய்லாந்து தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தாலும் அங்கே நான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படவும் நான் அவரோடு கூட கூடுதலாய் ஜெபத்திலே தரித்திருக்கவும் இந்த லாக்டவுன் பீரியட் எனக்கு ஒரு மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பமாய் அமைந்தது. எனக்கு அருமையானவர்களே, என்னை ஆராய்ந்து பார்ப்பதற்கு, இன்னும் நான் தேவ சமூகத்திலே கிட்டி சேர, இன்னும் தேவனோடு கூட நான் ஐக்கியம் கொள்ள, அவரோடு கூட இன்னும் நடப்பதற்கு, நான் எந்தெந்த காரியங்களில் இருந்து நான் இன்னும் விடுதலையாக வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த லாக்டவுன் பீரியட் நான் இன்னும் ஜெபத்திலே காத்திருப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பமாய் அமைந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த நாளிலே எங்களை நாங்கள் கேட்டு பார்ப்போம். எத்தனை பேர் நாங்கள் திருச்சபையாய், நாங்கள் தனிநபராய், நாங்கள் தேவ சமூகத்திலே ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் காத்திருந்தோம். இன்று திருச்சபைகளுக்குள்ளே தேவையானது ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை ப்ரொஜெக்டை செய்வது மாத்திரம் முக்கியம் அல்ல, அந்த ப்ரொஜெக்டை செய்வதற்கு எத்தனை பேர் அதற்காய் தாகத்தோடு ஜெபிக்கிறோம் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவையானது எங்களுடைய விண்ணப்பமும் ஜெபமும். அவருடைய குணாதிசயங்களிலே ஒன்று, நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று தெரியாது இருக்கும் பொழுது எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு குணாதிசயம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே எங்களுடைய திருச்சபையாய் எங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எங்களுடைய ஜெபம் தான் கட்டுகளை உடைக்கிற ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, சகோதரன் யாக்கோபுவை சிறைச்சேதம் செய்து அங்கே பிற்பாடு இருந்த பேதுருவையும் அங்கே ஏரோது மன்னன் சிறைக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறான். இதை கேள்விப்பட்ட திருச்சபை மக்கள் சும்மா இருக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனோடு கூட போராட ஆரம்பித்தார்கள். தேவன் தூதனை அனுப்பி அங்கே பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்தது சம்பவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் அறிந்ததொன்றே. அந்த சம்பவம் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜெபம் எவ்வளவு வலிமை மிக்கது, அந்த ஜெபம் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது மாத்திரம் ஒரு போதாத ஒரு காரியம். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த நிறைய பேர் இருக்கிறார்கள், ஜெபத்தை குறித்து நன்றாய் பேசுவார்கள், ஜெபத்தை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் நோக்கி பார்ப்போமே, ஆனால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாய் காணப்படுகிறது. இன்று நம்மில் அநேகரும் அப்படித்தான் இருக்கிறோம். எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாங்கள் திருச்சபையாய் நாங்கள் செய்கிற ஜெபம், திருச்சபையாய் ஒருமனப்பட்டு வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் எங்களுக்குள்ளே எப்படி, எந்த இடத்திலே இருக்கிறது என்று சற்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். என கருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வாக்கு பண்ணினபடி, அங்கே வேதத்திலே சொன்னபடி கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுவதும் சத்தியம். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலமான அந்த அபிஷேகத்தை நாங்கள் திருச்சபை மக்களாய் பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது எங்களிடத்திலே தேவையானது ஒரு மனம், இரண்டாவது ஜெபமும் விண்ணப்பமும். அப்படி பெற்றுக்கொண்ட திருச்சபை என்ன செய்யும் என்று சொன்னால், அங்கே பேதுரு எழுந்து பகிரங்கமாய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம், என கருமையானவர்களே, இன்று தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற திருச்சபை மக்கள் எழுந்து பயமின்றி தேவனுடைய சுவிசேஷத்தை தேவனை அறியாத ஜனங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியது ஒரு இன்றியமையாத ஒரு அவசியமான காரியமாய் இருக்கிறது. நாங்கள் கடைசி காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று பயத்தோடும் திகிரோடும் நாங்கள் இராதபடிக்கு ஆயத்தமானவர்கள், நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய தாளந்துகளினாலே, எங்களுடைய செல்வங்களினாலே, எங்களுடைய காரியங்களினாலே எப்படியாவது நாங்கள் மற்றவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவா எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும். என கருமையானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதை சும்மாய் தனிந்து போய் விடாதபடிக்கு நாங்கள் எழுந்து, நாங்கள் பேதுருவை போல நாங்கள் பகிரங்கமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ ஜனங்களாய் மாற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். என கருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடினவர்களாய் நாங்கள் ஒரு விஷயம் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எங்கள் மத்தியிலே
ஒரு மனம் எவ்வளவு தூரமாய் நாங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறோம். எங்களிடத்திலே நாங்கள் வேறுபாடுள்ள ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே நாங்கள் மனம் திரும்புவோம். இந்த நாளிலே ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். நாங்கள் திருச்சபை மக்களாய் ஒரு மனதை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய் ஒரு மனமாய் செயல்படுவதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. தேவாவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் எங்களுடைய ஜெப வாழ்க்கை, தேவனோடு கூட கொள்ளுகிற ஐக்கியம், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் எவ்வளவு தூரமாய் நாங்கள் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் வேலை பழுகளின் நிமித்தம் வேலையை குறித்து நாங்கள் கவலை உள்ளவர்களாய் நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்கிறதை குறித்து கவலையோடு நாங்கள் இருக்கிறோமா? அல்லது நாங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் தேவனோடு கூட ஒரு நல்ல நெருங்கிய உறவை நாங்கள் கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறோமா? இந்த லாக்டவுன் பீரியட் இன்னும் முடிந்து ஒரு சில நாட்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் சரி செய்து கொள்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிறார். நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து மீண்டும் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியத்திலே நாங்கள் ஒரு பலப்படும்படியாய் தேவாவியானவர் இந்த நாளிலே விரும்புகிறார். நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணிப்போம். நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் தேவனோடு கூட பயணிக்கிறோம் என்கிறதை நாங்கள் அர்ப்பணத்தோடு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். அதோடு கூட நாங்கள் திருச்சபை மக்களாய் தனி மனிதராய் நாங்கள் தேவனுடைய செய்தியை நாங்கள் பகிரங்கமாய் பயமின்றி மற்ற ஜனங்களுக்கு சொல்வதற்கு எங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை, அந்த ஒளியை மற்றவர்கள் இடத்திலே அங்கே இருளிலே வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் பிரகாசிக்கிறதற்கு, அந்த சுவிசேஷத்தை நாங்கள் எடுத்து செல்வதற்கு, இயேசு என்கிற அந்த சுவிசேஷத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிப்போம். தேவாவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு பலன் தருவாராக. இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒரு பலத்தோடு வந்து இறங்கின ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்குள்ளாய் பலமாய் கிரியை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிப்போம். எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு எங்களை விட்டுக் கொடுப்போம். நல்ல பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஆண்டவரே சுவாமி உம்முடைய சமூகத்திலே அப்பா கூடி வர நீர் கொடுத்த நல்ல சலாக்கியத்துக்காய் உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அப்பா. எங்களை ஆண்டவரே ஒரு மனதோடு கூட நாங்கள் வாழும்படியாய் நீர் எங்களை அழைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய பிரிவினை நிமித்தம் நாங்கள் உம்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு, உம்மை வேதனைப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே, அப்படி நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே கிருபையாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி ஆண்டவரே ஒரு மனதின் ஆவியை நீர் எங்களுக்குள்ளாய் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்கள் திருச்சபைகளுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும் சுவாமி. திருச்சபைகளுக்கும் இடையிலே ஒரு மனம் உண்டாகட்டும் சுவாமி. போதகர்களுக்கும் போதகர்களுக்கும் இடையிலே ஒரு மனம் உண்டாகட்டும் சுவாமி. அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் எங்களை இந்த நாளிலே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஜெபத்தின் ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் வீணாக ஆண்டவரே சுவாமி அப்பா தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் நாங்கள் பேசிக்கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே மற்றவர்களை குறை கொண்டு சொல்லுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரே அப்பா இன்னும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க, உம்மோடு கூட ஜெபத்திலே தரித்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே சுவாமி நீர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல மிகவும் உம்மோடு கூட நெருங்கி வாழ, நெருங்கி நடக்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் எங்களை சரிபார்த்து கொண்டு, இன்னும் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒருபடி நாங்கள் முன்னேறுவதற்கு இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எதிர்பார்க்கிறபடி ஆண்டவரே அப்பா நாங்கள் மற்றவர்களோடு இந்த நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே நிகழ்ந்ததை போல ஆண்டவரே அப்பா நாங்களும் பலன் கொண்டு ஆண்டவரே சுவாமி உம்முடைய அந்த நல்ல செய்தியை, அந்த நல்ல சுவிசேஷத்தை எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் சொல்லினாலும் எங்களுடைய வாழ்க்கையினாலும் மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நாளிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாக நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளோடும் எப்பொழுதும் நிறைவாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார்.